பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கதீரா. அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தலைப்பாக இஸ்மு மன் ரஃபஅ ரஅஸஹு கபல் இமாம், ருக்குயிலேயோ அல்லது சுஜூதிலேயோ இமாமுக்கு முந்தி தலையை உயர்த்துவது சம்பந்தமாக. தலையை உயர்த்துவது குற்றமாக கருதப்படும், பெரிய தவறாக கருதப்படும் என்ற செய்தியைத்தான் நபிகளாருடைய சுன்னாவை முன்வைத்து தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா யக்ஷா அஹதுக்கும் அவு லா யக்ஷா அஹதுக்கும் இதா ரஃபஅ ரஅஸஹு கப்ல அல் இமாம் அன் யஜஅலல்லாஹு ரஅஸஹு ரஅஸ ஹிமாரின் அவு யஜஅலல்லாஹு சூரத்தஹு சூரத ஹிமாரின். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தொழுகையில் இமாமை முந்திக்கொண்டு தம் தலையை உயர்த்துவதால் அவருடைய தலையை கழுதையுடைய தலையாக அல்லாஹ் ஆக்கிவிடுவதை, அல்லது அவருடைய உருவத்தை கழுதையுடைய உருவமாக அல்லாஹ் ஆக்கிவிடுவதை அஞ்ச வேண்டாமா என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையாக, ஒரு கவனக்குறிப்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாமை முந்திக்கொண்டு ருக்கு சஜிதா செய்பவர் தொழுகை அவசரமாக முடிக்க விரும்புகிறார். ஆனால் இமாம் சலாம் கூறிய பின்புதானே அவர் தொழுகையை முடிக்க இயலும். அதற்கு முன்னால் தொழுகையை முடிக்க இயலாதே. அவ்வாறு இருக்க அவர் அவசரப்படுவதில் என்ன பொருள் உள்ளது? எனவே அவரது அறியாமை, பேதமை, கழுதையின் பேதமை போன்றது, அறியாமையை போன்றது என்ற கருத்தில் கழுதைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது என்ற செய்தி ஃபத்துல் பாரியிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் பின்பற்றப்பட வேண்டியவர். அவரை முந்திச் செல்வது கட்டமைப்பை குலைக்கும் செயலாகும், ஒழுங்கமைப்பை குலைக்கும் செயலாகும். இவ்வாறு செய்திருந்தும் அவர்களது தலை கழுதை தலையாக மாற்றவில்லையே என்று சிலர் இதை ஆட்சேபிக்கலாம். ஹதீஸில் அல்லாஹ் அவ்வாறு உருமாற்றி விடுவதை அஞ்ச வேண்டாமா என்றுதான் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதே ஒழிய கட்டாயம் உருமாற்றப்படும் என்று கூறப்படவில்லை என்ற செய்தி அவுனுல் மஅபூத் ஷரஹு திர்மிதியிலே கூறப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.